ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம். கவிதை வரிகளில் கேட்போமா? சத்துருக்களிடம் சமாதானம். ஏசா 400 மனிதர்களாய். யாக்கோபு தன் பிள்ளைகளையும் மனைவிகளையும் பிரித்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவளின் பிள்ளைகளை இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடைசியாக நிறுத்தி 7 விசை தரை மட்டும் வணங்கவே. ஏசா எதிர்கொண்டு ஓடி தழுவி கழுத்தை கட்டி முத்தம் செய்து இருவரும் அழவே. விசாரித்து வெகுமானத்தை ஏற்றுக்கொள், உன் கண்களில் தயவு போதுமென சகோதர சிநேகம் உதயமாயிற்று. மந்தையை கருதி மெதுவாய் நடத்தி சுக்கோத்தில் கூடாரமும் கர்த்தருக்கு பலிபீடமும். அதற்கு ஏல் எல்லோஹே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானால் அவன் சத்துருக்களும் அவனோட சமாதானமாய். சத்ருவான ஏசா இப்போது நட்பாய். நன்மை செய்கிறவர் எப்போதும் கூடவே.